மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் தாங்க போட்டு ஆட்டுக்கால் குழம்பு வைக்கணுங்க. நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பூண்டு உரிச்சுன்னு இருக்கேன் நான். எங்கள் அப்பா டேடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தலை தேய்க்கிறார். கோட்டு ஹெட்டு க்ளீனிங், ஆட்டு தலை க்ளீன் பண்ணுறார் பாருங்கள். இதெல்லாம் தொக்கா வச்சுட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு மிளகு தான் காரமாக காட்டாக போடணும். மிளகு பூண்டு தான் நல்லா போட்டால் நல்லா தொக்கா நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக ருசியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு பசும்பால் 1 லிட்ரு, 1/2 லிட்டர் பசும்பால், 1/2 லிட்டர் வேணாந்து பால் காயுதுங்க. பசும்பாலுங்க இது கிராமம் வில்லேஜ், அதனால தாங்க நாங்கள் கவர் பால்லாம் வாங்கி காச மாட்டோங்க. 1/2 லிட்டர் பசும்பால் தான். பசும்பால் தாங்க உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் தீக்கிறார் எங்கள் டேடி. இன்றைக்கி முள்ளு குத்த போகிறாங்க, அதுதாங்க மௌனம் வச்சுன்னு இருக்காங்க. திருவிழா வருதுங்க 5வது வாரம். எங்கள் அப்பா இவர் தாங்க என் டேடி. ஆட்டுக்காலை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா ஆட்டுக்காலை தீக்கிறார். டுடே வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கறி தொக்கு செய்யணுங்க. சாப்பிட்டு ஆட்டுக்கால் குழம்பு பாருங்க. ஆட்டுக்கால் காலையிலேருந்து சரியாகுதுங்க. கத்திரிக்காய் மொச்சக்கொட்டைலாம் போட்டு டாக்டருங்கண்ணா கர்ப்பப்பையத்தை ஆப்ரேஷன் பண்ணால் சத்தாண்டா சாப்பிடணுன்னாங்க. ஆட்டு ஈரல், மண்ணீரல், தலை, கால் இதெல்லாம் சூரட்டி சொல்லுவாங்க. மண்ணீரல் அதெல்லாம் சாப்பிடணுன்னாங்க. நாங்கள் அதனால தாங்க சத்தாண்டா சாப்பிட்றேன். இடுப்பு தாங்க முதுகெலும்பு வலிக்கும் எனக்கு. கர்ப்பப்பையத்தை ஆப்ரேஷன் பண்ணது சத்தாண்டா ஆக்கி சாப்பிட்றேங்க. நானே வளர்த்த ஆடுங்க. இது வெயிலில் மழையில் கஷ்டப்பட்டு ஆடு நான் வளர்த்த ஆடுங்க. இது கால் யாழினின்னு கூப்பிட்டுன்னு இருந்தேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆட்டுக்கால் குழம்புங்க. வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுங்க. வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்களா கண்டு யாரும் லைக் போட மாட்டேன்றீங்க. லைக் போடுங்க ப்ளீஸ் காய்ஸ். கமெண்டும் பண்ண மாட்டேறீங்க. நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். வேலை அதிகமாக இருக்குங்க. காலையிலேருந்து வேலை சரியாக இருக்குது. சாப்பாடு செஞ்சுன்னு கடைக்கு போய்ட்டு வந்தோன்னு குழம்பு வச்சுக்கின்னு ஆட்டுக்கு குட்டி பில்லு அத்தாந்து போடணும். சாமாந்தோலைக்கு தண்ணி பிடிச்சிக்கின்னு வேலை சரியாகுதுங்க. நான் வயிற்று தூக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா தான் பிடிச்சாந்து வைப்பார் தண்ணி நான் வயிற்று தூக்கக்கூடாது. பாருங்க அந்த எலும்புலாம் சூப்பெல்லாம் ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சால் நல்லா இருக்குங்க. இந்த சூப்பு உறிஞ்சி உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் காய்ஸ். ஆட்டுக்கால் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? கம்மிங் சண்டே வர திருவிழா. தலைக்கால் தீக்காத வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அதை இன்றைக்கி தான் தீச்சார் அவர். முடியல இல்லாத க்ளீனாக எங்கள் அப்பா தீப்பார். இந்த லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி ஆகஸ்ட் 15. குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஓகே பாய் காய்ஸ்.